சரி சரி சரி. இப்போ நீங்களாம் போற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளவு கேட்பாங்க? தென்காசி போற மாதிரி இருந்தா இங்க இருந்து போனோம்னா 12 ரூபா டிக்கெட் போடுவோம். சரி. நடந்து போனா எவ்வளவு டிக்கெட் கேட்பாங்க பஸ்ல? நடந்து போன டிக்கெட்டுக்கு யாரு கேட்போம்? இப்போ இங்க இருந்து குற்றாலத்துக்கு நடந்து போறோம், எவ்வளவு டிக்கெட் கேட்பாங்க பஸ்ல? டிக்கெட்டு கேட்க மாட்டாங்க. யாரு பஸ்ல ஏன் கேட்க போறாங்க? நம்ம நடக்கிறதா இருக்கு கதை. இல்ல நம்ம இப்போ இங்க இருந்து நம்ம செக்கோட்டைக்கு நடந்து போறோம், பஸ்ல எவ்வளவு டிக்கெட் கேட்பாங்க? பஸ்ல இங்க இருந்து செங்கோட்டை 10 ரூபா. இல்ல பஸ்ல போக நடந்து போனா எவ்வளவு டிக்கெட் கேட்பாங்க? நடந்து போனா டிக்கெட் வேண்டாம்ல. ஏன்? அது எமராவதி போறதுதான் டிக்கெட். இப்போ மொத்தம் இங்க இருந்து நம்ம தென்காசிக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும் மொத்தம்? இங்க அது வந்து 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். பஸ்ல போனா எவ்வளவு கேட்பாங்க? பஸ்ல போனா ஒரு 17 ரூபாயில இருக்கு, 16 ரூபாயில இருக்கு. சரி. நடந்து போனா எவ்வளவு டிக்கெட் கேட்பாங்க? நடந்து போனா டிக்கெட் கேட்க மாட்டாங்க. டிக்கெட் எங்க ஓட்டி எவ்வளவு நம்ம ஊர்ல? ஒரு டீ 10 ரூபா. டீ 10 ரூபா. டீ குடிக்காம இருந்தா எவ்வளவு கேட்பாங்க? இப்ப டீயே குடிக்கல, கடையில போயிட்டு டீயே குடிக்கல அப்படின்னா எவ்வளவு கேட்பாங்க? சும்மா இருந்து பேப்பர் வேணா பாக்கலாம், அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இல்ல டீ இப்ப குடிச்சோம்னா 10 ரூபா கேட்பாங்க, அப்படிதானே? டீ குடிக்காம இருந்தா எவ்வளவு கேட்பாங்க? டீ குடிக்காம இருந்து ஏன் இருக்குன்னு கேட்பாங்க. டீ போடுறதா நீ ஏன் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்ல உண்மையா அதான்